ராம்குமாரோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியல. அவரு இப்போ இப்போ கூட ரீசெண்டா ஊடக பிரிவு வாங்கியிருக்காரு. அவரு கேட்கல, இங்க கேக்குதா இப்போ? சத்தமா பேசு. இப்ப கேக்குதா கொஞ்சம் கபிலன்? சவுண்ட் கம்மியா இருக்குது. இப்ப கேக்குதா? இப்போ ஓகே. ஓகே. இந்த ராம்குமார்ன்றவர் வந்து நாட் ஒன்லி இவர் ரஜினி சார் மட்டும் அபியூஸ் பண்ணல. இங்க சூர்யா முதல் கொண்டு ஏகே சார் முதல் கொண்டு எல்லா ஹீரோஸையுமே வந்து பர்சனலா டெத் அபியூஸ் வரைக்கும் பண்ணிருக்காரு. அவருக்கு தான் இன்னைக்கு ஊடக பிரிவு து- பதவி கொடுத்திருக்காரு. அதாவது இட்ஸ் மீன்ஸ் ஐடி விங்கோட ரெப்ரசன்டேட்டிவா கொடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட கருத்தியலாம் நீங்க அரசியலும் பேச முடியாது, ஒன்றும் பேச முடியாது. ஏன்னா இங்க எல்லாருமே அவனுங்க இந்த ஜாம்பி மோட்ல தான் இருக்காங்க. நேத்து அன்னைக்கு ஒருத்தன் சச்சின்னு ஒரு விஜய் ரசிகனை தூக்கி போட்டு கேள்வி கேட்டானா, அதுக்கு பதில் சொல்லாம அவன் தடவிட்டு கிடந்தான். அவனை தூக்கி அடிச்சதுனால கபிலன் தாண்டா காரணம், கபிலன் தாண்டா காரணம். ஏன்டா அப்ப ஓட்டு போடுறான் சாமானியெல்லாம் கேள்வி கேட்டா அவன் தான் காரணமா? மார்ச் மாசம் நீங்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறீங்கன்றத முன்னாடியே நான் லீக் பண்ணி விட்டேன். இது ஐயனாதன்னு சொல்லியிருக்கிறாப்ல. கபிலன் அது வந்து வலைபேச்சுல எப்பயோ சொல்லிட்டாங்க. அதை கேட்டு வந்துட்டு மார்ச் மாசம் லீக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி அப்படியே இருக்கட்டுமே, சரி அப்படியே இருக்கட்டுமே. ஏன் என் மேல இவ்வளவு காண்டில் இருக்கிறீங்க? குளவரில் இருக்கிறானுங்க. ஏன் அவ்வளவு வைத்தறிச்சல இருந்தா, அவ்வளவு ட்ரிகரா இருந்தா வந்து பேச வேண்டியதுனே, பேசி ஜெயிக்க வேண்டியதுனே. உங்க பக்கம் தான் நியாயம் இருக்குல்ல, வந்து பேச வேண்டியதுனே. ஏன் பேசல விஜய் ரசிகன்? ஹரிஸ் ஒருத்தன் சுத்திட்டு இருந்தான். குடியேறுமா குரூப்புக்கு போலன்னா அவனுக்கு ஃபாலோவர்ஸே ஏறாது. கரெக்டா? அவன் என்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்தான். எப்ப? ராத்திரி 11 மணிக்கு. 4 மணி வரைக்கும் வச்சு செஞ்சு விட்டு பேசி விட்டு தான் அவனை கேள்வி கேட்டான். ஒரு கேள்வி என்கிட்ட பதில் சொன்னானா? இல்ல கபிலன், அவங்கள்ட்ட கேளுங்க, எப்போ வந்து அந்த விஜய் மாதிரி 4 சவுத்துல இருந்து வெளில வந்து பேசுவாங்கன்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் தனியாவே ஸ்பேஸ் போட்டு பேசி யாருக்கு அது பயனா இருக்க போகுது? தம்பி ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க. நீங்க பண்றதுல 5% கூட நாங்க பண்ணல. ஓகேவா? அப்படியே அப்பாவி மாதிரிலாம் நடிக்கக்கூடாது. உங்களுக்கு தேவை இப்போ ஓட்டு, ரஜினி ரசிகர் ஓட்டு. அங்க ஒரு 4 ஜென்ரேஷன் இருக்கு, புரியுதா? ரஜினி ரசிகன், அவனுக்கு வந்து கல்யாணம் ஆகி அவனுக்கு புள்ள பிறந்து அந்த புள்ளைக்கு இப்ப பேரம்பேத்தி மொத்தம் எடுத்து மொத்தக்கணும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஜென்ரேஷன் இருக்கு. சரியா? அந்த ஓட்டை அறுவடை பண்ணலாம் நினைக்கிறீங்க. செத்தா கூட எவனும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான். என்ன மானமுள்ள ரஜினி ரசிகன் எவனும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான். சூடு சொரணம் உப்பு சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஒரு ரஜினி ரசிகன் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான். எழுதி வச்சிங்க. எங்களை தொட்ட நீ கெட்ட. நீ உட்காந்து இங்க ட்விட்டர்ல ஒண்ணு இங்க வெளில தெரியாது. நீங்க ஆஃப்லைன்ல நேற்று பாத்தீங்களா? வேட்டையன் படம் செலிப்ரேஷன்ல காக்காவை தொங்க விட்டு தான் அடிச்சோம். ரோகிணி வெற்றி தியேட்டர்ல ஏன் வந்து விஜய் ரசிகன் அடி வாங்கினா ரஜினி ரசிகர்கிட்ட? ஆன்லைன்ல வாய வச்சிங்க அண்ணாத்தையில அடி விழுந்தது, ஆஃப்லைன்ல போய் வாய வச்சிங்க அடி விழுந்தது. அடுத்த ரஜினி நாங்க தான் சொல்லி பார்த்தீங்க, அடி விழுந்தது. லியோ பட வெற்றி விழால மண்டி போட்டீங்க. இப்ப அடுத்த எம்ஜிஆர் நாங்க தான் அப்படின்ட்டு நானே இட்டான்னு சொல்லிட்டு போஸ்டர் விடுறீங்க. ஏன்னா எம்ஜிஆர் ரசிகன் எவனும் திருப்பி கேள்வி மாட்டானா? ஒன்னும் இல்ல, இது வந்து 2026 மார்ச் மாசத்துல அவங்களும் அடிப்பாங்க. கூட்டணி உறுதியாகும். அப்ப அடுத்த எம்ஜிஆர்னு சொல்ல முடியாது. எங்க அந்த அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது உங்களால வந்து அடுத்த எம்ஜிஆர் நாங்க தான் சொல்ல முடியுமா? சொல்ல முடிஞ்சதா? ப்ரோ அப்ப ரஜினிக்கே தைரியம் இல்ல ப்ரோ. அப்பயே அரசியலுக்கு வந்திருக்க வேண்டியது. அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு ஜெயலலிதா முன்னாடி பேசுனது இல்ல. செவாலியர் விருதுல வந்து ஜெயலலிதா முன்னாடி சொடக்கு போட்டு பேசுனது, மேடையில யாரு பேசுனது? ப்ரோ விஜயாச்சும் அரசியலுக்கு வந்துட்டாரு. ரஜினி 3 ஜெனரேஷனா ஆளுங்களை ஏமாத்திட்டு இருக்காரு ப்ரோ. யாரு ப்ரோ? அப்பெல்லாம் விஜய்லாம் வாயில லாலிபாப் வச்சிருப்பாப்ல ப்ரோ. சரி, ரஜினி 3 ஜெனரேஷனா ஏமாத்திட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க? என்ன ஏமாத்தினாரு? சரி, அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு. அப்ப வரிசையா லைன் அப் வருது, நடிச்சிட்டு இருக்காரு லோகேஷ் கனகராஜ் கூட. டி ராஜேந்தருக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி நடந்தது. சிம்பு எங்க கூட்டு போனாப்ல? கபிலன் ஒரே நிமிஷம். ஃபாரின் கூட்டு போனாப்ல இல்லையா? 2019 முன்னாடி எப்ப அரசியல் வரேன்னு சொன்னாரு? 3 ஜெனரேஷன் எப்ப சொன்னீங்க நீங்க? நான் பல பேர்கிட்ட கேட்டேன். 30 வருஷமா 40 வருஷமா ஏமாத்திட்டு இருக்காரு, 50 வருஷமா ஏமாத்திட்டு இருக்காரு. அதான் நான் கேக்குறேன். சரி, படையப்பா வந்து எத்தனை வருஷம் ஆச்சு ப்ரோ? படையப்பா வந்து எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நீ இப்ப இல்ல எனக்கு இது மட்டும் எனக்கு சொல்லுங்க. எனக்கு ரஜினி 2017க்கு முன்னாடி நான் அரசியலுக்கு வரேன்னு எங்க சொன்னாரு? எனக்கு அதை காட்டுங்க. எனக்கு இப்ப ரஜினி அரசியலுக்கு வரலன்னா ரஜினி ரசிகனா ஃபீல் பண்ணணும். ஏன் விஜய் ரசிகன் ஒப்பாரி வைக்கிறீங்க? அப்படி கிடையாது. ஒரு இப்ப விஜய் ஏன் அரசியலுக்கு வந்தாருன்னு கேள்வி கேட்கலாமா? அது தனிப்பட்ட நபரோட விருப்பு வெறுப்பு. அரசியல் வருது, ஜனநாயக நாட்டுல யாருன்னா அரசியலுக்கு வரலாம், வராம போகலாம், அவங்களோட கருத்து. இவங்க தான் அரசியல் தான் கருத்து பேசணுன்றதே ஃபர்ஸ்ட் வந்து இது தப்பு. ஏன் அவர் வந்தா என்ன, வரலன்னா அவருக்கு இருந்த வாய்ஸ் அவர் எத்தனையோ தேர்தலில் அவர் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. ஆதரவு உங்களால இருக்கும்போது ஒரு ஆதரவு கொடுக்க முடிஞ்சதா? கலைஞரோ ஜெயலலிதாவோ இருக்கும்போது உங்களால ஒரு ஆதரவு கொடுக்க முடிஞ்சதா ஒரு கட்சிக்கு?
சரி. ஸ்டாரு ஸ்டாரு ரஜினி 2017க்கு முன்னாடி அரசியலுக்கு வரேன்னு சொன்னதை ப்ரூஃபோட எனக்கு காட்டு. ரெண்டாவது கேள்வி, ரஜினி அரசியலுக்கு வரலன்னா விஜய் ரசிகன் ஏன் இவ்வளவு துடிக்கிறீங்க? ஏன் ரஜினி அரசியல் ஆரம்பிப்பார், அப்படியே அதை வச்சு அப்படியே வண்டி ஓட்டி அப்படியே நம்மளும் ஏறி உட்காந்துடலான்னு அப்படியே ஒரு நினைப்பா? அந்த ஆசையில மண்ணை போட்டாரா? அப்படிதானே வச்சுப்போமே. அப்படிதான் கோமாளின்னு ஒருத்தன் ஆசைப்பட்டான். அப்படியே நண்பர் ஆரம்பிப்பாரு, அப்படியே நம்ம அப்படியே வந்து அப்படியே கட்சியை இணைச்சு அப்படியே இப்படி கொண்டு போயிடலாம், நம்மளும் அப்படியே தாஜா பண்ணிடலாம். இன்னைக்கு கட்சியிலேயே ஆள் இல்லை. சரியா? இப்ப ரஜினி கட்சி ஆரம்பிக்கலன்னா ஏன் இவ்வளவு வேகுறீங்க? ரஜினி ரசிகனே மறந்துட்டே படத்தை கொண்டாடுற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். கூலியையும் இங்க ஜெயிலரையும். நீங்க எதுக்கு இவ்வளவு துடிக்கிறீங்க? நாங்களே கவலைப்படல. 40 வருஷம் 50 வருஷமா ரஜினி ரசிகன் இருக்கிற நாங்களே கவலைப்படல. சரி பரவாயில்லப்பா, தலைவர் முடியுதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே விட்டோம். ஒரு தடவை தான் வரேன்னு சொன்னாரு பப்ளிக்கா. அதே ஒரு தடவை நான் வரலன்னு சொல்லிட்டாரு. அதுவும் பப்ளிக்ல தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் பேட்டி கொடுக்காம பயந்து ஓடினாரா என்ன? இல்லையா? நிறுத்தி இன்னி காலையில கூட நிறுத்தி நின்று ஒரு பார்வை பார்த்து தானே பார்த்துட்டு போனாரு. எங்க அரசியலுக்கு வரேன்னு சொன்னவன் ஏன் இது வரைக்கும் ஒரு பேட்டி கொடுக்கல? ஏன் ஒரு பேட்டி கொடுக்கல இது வரைக்கும்? அரசியலுக்கு வர்றேன்னு சொன்ன ஒரு நடிகர் ஏன் இது வரைக்கும் பேட்டி கொடுக்கல? மக்கள் பிரச்சனைக்கு உள்ள வந்து பேசணும்னு நினைக்கிறவரு இது வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்காக சந்திச்சு பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஏன் பதில் சொல்லல? அப்படியெல்லாம் இல்ல, அவருக்கு எக்ஸ்ப்ளோஷன் எல்லாம் கிடையாது. இப்போ வந்து கேஷ் சென்சஸ் பத்தி பேசினாரு. கேஷ் சென்சஸ் யார் எடுக்கணும்ன்றதே அவருக்கு தெரியல. ஊரே அங்க பரந்தூர் ஊரே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை பேசிட்டு இருக்கு. சார் நடுவுல நீட் தேர்வு பத்தி பேசிட்டு இருப்பாரு இல்ல? போடுற ட்வீட் எல்லாம் யார் போடுறாங்கன்னே தெரியாது அவருக்கு. அது இந்த மாதிரி ட்வீட் போட்டாங்களான்னு தெரியுமான்னு கூட யாருக்கும் தெரியாது. ஊரே பெரியார் இஷ்யூ பத்தி பேசிட்டு இருக்கு. சார் பரந்தூர் பத்தி பேசுவாரு. ராஜ்மோகன் வந்து ஊடக பேச்சாளர் ராஜ்மோகன் கேள்வி கேட்கிறேன், உங்களுடைய டிராப்ல நாங்க விழ மாட்டோம். எது உங்க கொள்கை கட்சி தலைவர் பெரியாரை பத்தி பேசுனதுக்கு ஏன்ப்பா பதில் பேசணும் கேட்டது, உங்க டிராப்ல நாங்க விழ மாட்டோம். கொள்கை தலைவர்ல புதுசா கொள்கை தலைவர்ல நீங்க வந்து சேர்த்து வச்சிருக்கீங்க. கேட்ட கேள்வி ஏதாவது ஒண்ணு பதில் சொல்லணும். ஸ்டார் மைக்கர் பண்ணி பேசணும். சும்மா இப்படி அமைதியா இருந்துட்டுலாம் வேலை கேட்க கூடாது. கேட்ட கேள்வி கரெக்டா பேசணும். நான் பேசுறேன்ல, அமைதியா வருந்தேன். சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ப்ரோ பிரஸ் மீட் எல்லாம் வரும். கண்டிப்பா பிரஸ் எல்லாம் பாப்பாரு, பேசுவாரு, எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாரு ப்ரோ. என்ன சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சீங்க? என்ன சுற்றுப்பயணம்? யாருங்க இதெல்லாம் உங்களுக்கு சொல்றா? சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சா அரசியல் கட்சி தலைவர் பேட்டி கொடுக்கணும். இதுவே ரூல்ஸ் புக்ல இருக்கா? ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து ஒரு அரசியல் கட்சி ட்விட்டர்ல ஆரம்பிச்சு ட்விட்டர்லயே அரசியல் பண்றது இன்னைக்குதான் பாக்குறோம். ஒரு கட்சி ஆரம்பிச்சா பிரஸ் மீட் பண்றதுதான் வழக்கமே. எந்த ஊர்ல இந்தியாவிலே இது ஒரு வழக்கமான விஷயம். இவர் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமா ட்விட்டர்ல உங்களை நம்பி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு தவிர்த்து களத்துல ஒரு பயணம் கிடையாதுங்க. யாரும் மதிக்கிறது இல்லை. மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜயை நெருங்க கூட முடியலன்னு சொல்றாங்க. எல்லா அரசியலையும் நெருங்க முடியும். இல்ல அது தலைவர் வந்து நடிக்கிறாருன்னு திருப்பி சொல்றாங்க. அவர் வந்து இந்த மாதிரி வந்து மக்களை சந்திக்காம ஒரு அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கல. அவர் வந்து ஊரா போய் மக்களை சந்திச்சு மக்கள்கிட்ட பேசி அவங்களோட கஷ்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அரசியல் பண்ணணும்னு நினைச்சாரு. அந்த அளவுக்கு அவருக்கு உடம்பு ஒத்துழைக்காது அப்படின்னு டாக்டர்ஸோட அட்வைஸ்னாலதான் அவர் வந்து அரசியலுக்கு வர்றது. கோவிட் நேரம், சிம்பிளா சொல்றேன், கோவிட் நேரம் தான் கட்சி ஆரம்பிச்சு தான் சுயநலத்துக்கு கட்சி ஆரம்பிச்சு நாங்க உள்ள வந்தா தன்னால எத்தனை மாவட்ட தலைவர்கள் பாதிக்கப்பட்டு செத்து போவான், எத்தனை பேர் வீட்டுல இருக்கிற தாலி அறுக்குன்னு சொல்லி பார்த்துதான் நான் கெட்ட பேர் வாங்கினா கூட பரவாயில்ல, எனக்கு எந்த கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் அவர் முடிவு பண்ணி அதுக்கு வந்து ஒரு சொன்னாரு, நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அவ்வளவுதான். உடம்புல 1000 பேச்சஸ் இருக்கு, இப்ப விட்டா அடுத்து பிடிக்கவா, ஒரே வாய்ப்பு தான் அப்படின்னாரு. எங்க லீலா பேரஸ்ல தான் சொன்னாரு. ரசிகர்கள் கூட உள்ள விடல. பத்திரிகையாளர்கள் அவரு மட்டும் தான் 1-to-1 வச்சு பேசினாரு. எவனாவது தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிச்சு நான் கட்சி தலைவனா மட்டும் இருக்கிற சிஎம் கேண்டிடேட் நான் கிடையாது. ஒருத்தனை விஜய சொல்லுங்க பாப்போம். ஓப்பன் சேலஞ்சு. பதவி ஆசை வெறி, அந்த பதவி ஆசை வெறி இருக்குல்ல, பதவி ஆசை வெறி இருக்குல்ல. தலைவர் வந்து 96லயே சொல்லிட்டாருங்க. 96லயே அந்த மாதிரி சொன்னவரு இப்பவும் அதேதான் சொல்றாரு. இப்ப இருக்கிறவங்க சொல்ல கட்சி ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் ஏன்பா பேட்டி கொடுக்கலன்னா, சுற்றுப்பயணம் வரும்போது பேட்டி கொடுப்பாரு, இப்படிதான் மாநாடு நடத்தும் போது பேட்டி கொடுப்பாரு. அப்புறம் என்ன அடுத்தது வந்து இவரு அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா வரும்போது பேட்டி கொடுப்பாரு. அடுத்தது என்ன பரந்தூருக்கு வரும்போது பேட்டி கொடுப்பாரு. தலைவன் ட்விட்டர்ல என் தலைவன் பரந்தூர்ல வரும்போது பறந்து வந்து பேட்டி கொடுப்பாரு. பார்த்தா கோவாக்கு போனோம். பரந்தூர்ல ரிப்போர்ட்டர் பின்னாடியே ஓடுறான், அதோ அங்க குடுக்கறேன் கண்ணாடியை கூட இறக்கல ரிப்போர்ட்டர்.
நாய் மாதிரி பின்னாடியே ஓடி வரான் புதிய தலைமுறையே. அவனுக்கு வந்து மைக்கு விட்டு மைக்கு உனக்கு பக்கத்துல ஓடி வருது உனக்கு தெரியாது. நீ கண்ணாடி கீழே இறக்கி பேட்டி கொடுக்க மாட்டேன். நான் மண்டபம் வரும்போது நான் பேட்டி கொடுக்குறேன். நான் மண்டபத்து அங்க நான் பேட்டி கொடுக்குறேன். ஏன் பேட்டி கொடுக்கல? அப்படி கிடையாது. விஜய்க்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி என்னன்னா, சத்தமா பேசு சபரீஷ், எனக்கு சரியா கேட்கல. கேக்குதா இப்போ? சபரீஷ் சத்தமா ரொம்ப பேசுங்க, வாய்ஸ் கேட்கல. லோவா இருக்கு ரொம்ப வாய்ஸ். வாய்ஸ் லோவா இருக்கு. சபரி கேக்குதா? இல்ல போனை வந்து கார்ல வச்சு பேசிட்டு இருக்கியா? ஆமா ஆமா, ஒரே நிமிஷம். கிட்ட வச்சு பேசு. கேக்குதா? இல்ல கிட்ட இல்ல வச்சுக்க. சவுண்ட் கம்மியா இருக்கு சபரீஷ், வால்யூம் கம்மியா இருக்கு. ஹெட்போனுங்க ஒன்னு இயர்பாடுக்கு கனெக்ட் பண்ணு. கேட்கல. ஸ்டார் மைக் ஆன் பண்ணும். இப்போ கேக்குதா? சுந்தர் ஒரு நிமிஷம் இருங்க சுந்தர், நான் பேசிக்கிறேன் ப்ளீஸ். ஓகே ஓகே ஓகே. ஸ்டார் மைக் ஆன் பண்ணுங்க. மாநாடு நடக்கும்போது நாங்க பேட்டி கொடுக்குறோம் நீங்க. அடுத்தது புத்தக வெளியீட்டு பேட்டி கொடுப்பாரு நீங்க. அடுத்தது வந்து இதுல பேட்டி கொடுப்பாரு நீங்க. இது பரந்தூர் விஷயத்துல பேட்டி கொடுப்பாரு நீங்க. அப்புறம் சுற்றுப்பயணம் வரும்போது பேட்டி கொடுப்பாரு நீங்க. அப்புறம் எலெக்ஷன் வரத்துல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேட்டி கொடுப்பாருப்பீங்க. எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? கூமுட்ட மாதிரியா? கபிலன் கேக்குதா இப்போ? ஒன்றும் இல்லை. விஜய்க்கு என்ன இன்செக்யூரிட்டி காம்ப்ளெக்ஸ்னா, இது நாள் வரைக்கும் விஜய் ஃபேன்ஸை வந்து அவர் வந்து யாருமே பார்க்காம வெளியில வராமே வந்து அந்த ஒரு ஸ்டார்டம் மெயின்டைன் பண்ணிட்டாரு. எங்க நான் வெளியில வந்து பேட்டி கொடுத்து எக்ஸ்போஸ் ஆகி அந்த ஒரு கட்டமைப்பு பின்பெல்லாம் உடஞ்சிருமோன்ற ஒரு ஃபியர்னால தான் அவர் இன்னும் வரைக்கும் வெளில வருது. அந்த ஒரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வெளியே வருவார்னு நினைக்கிறேன். கடைசி 3 மாசம் அந்த 3 மாசம் இப்பெல்லாம் நம்ம ஸ்பேஸ்ல வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுற மாதிரி யாரா ஒருத்தர் ஒரு கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டா எக்ஸ்போஸ் ஆயிடும். ஸ்டார் மைக் ஆன் பண்ணி பேசணும். விஜய்க்கு சப்போர்ட்டா பேச வந்துட்டு மைக் ஆஃப் பண்ணிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? கபிலா ஒன்னே ஒண்ணுதான், மாநாடு ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். லைவா பேசுறதுதான் எல்லாமே வரும். பிரஸ் மீட்ல அவன் டிஎம்கே காரன் கொடுக்குற காசுக்கு அவன் கேள்வி பண்ணதான் செய்வான். ஸ்டார் பத்திரிகையாளர் என்பது மக்கள் மூலமாக வரக்கூடிய கேள்விகளை எழுப்புறவங்க. மக்கள் மூலமா மக்கள் மூலியமா கிடையாது. இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்து டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா வருதா? அது நீ ஹானஸ்டா சொல்லு. அப்ப பிகைண்ட் நியூஸ்ல உங்களுக்கு ஆதரவா அங்க போடல. நாங்க நேர்ல பேசுறதுதான் வரும். நாங்க நேர்ல பரந்தூர்ல போய் என்ன பேசணும், மாநாட்டுல என்ன பேசணும்ன்றதுதான் நேர்ல ஒரிஜினலா வரும். நான் சொல்லவா, ஊடகங்கள் ஒரு சார்பா ஒரு கட்சிக்கு போகுது அப்படின்னா அப்ப அதே ஊடகங்கள் வந்து இதே புதிய தலைமுறை விஜய்க்கு ஆதரவா உட்காந்து நியூஸ் சேனல் டிபேட் நடத்தல. 2 சப்போர்ட்டர் டிவிகே கட்சிகளை வச்சு டிபேட் ஷோ நடத்தல. பிகைண்ட் நியூஸ் அம்மா மதர்ஸ் டே அன்னைக்கு ஊர் உலகத்துல யாருக்குமே அம்மா இல்லையா? உனக்கு அம்மா இல்லையா? எனக்கு அம்மா இல்லையா? இங்க இருக்கிறவங்க அம்மா இல்லையா? விஜய்க்கு மட்டும் தான் அம்மா இருக்கா? பிகைண்ட் நியூஸ் உட்காந்து 1.5 வருஷமா விஜய்க்கு உட்காந்து பிஆர்ஓ வேலை பார்க்கல, கலட்டா தமிழ் பண்ணல. உங்களுக்கு மட்டும் தான் மீடியா வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா மட்டும் தான் இருக்கா? இல்ல கபில், நான் போற போக்குல வந்து ஒரு புதிய தலைமுறை யாரோடதுன்னு தெரியுமா? அவங்க இப்ப என்ன கூட்டணியில இருக்காங்களா தெரியுமா? ஸ்டார்ட் ப்ரோ, மைக் ஆன் பண்ணி பேசுங்க கொஞ்சம். ப்ரோ பிரஸ் மீட் வரும் ப்ரோ, அவ்வளவுதான் வரும். பிரஸ் கொஸ்டின்ஸ்ன்றது அதாவது முன்னாடியே முன்கூட்டியே வந்து ரெடி பண்ணி, அதாவது அது ஆன்சர்ஸ்லாம் கொடுத்து பண்றது கிடையாது. அப்படி கிடையாது, ஓகேவா? அவங்க ஆன் ஸ்பாட்ல நீங்க போறீங்கன்னா ஒரு கேள்வி கேட்பாங்க, இஷ்யூ பேஸ் பண்ணி. கேஷ் சென்சஸ் பத்தி நீங்க ட்வீட் பண்றீங்கன்னா ஏன் கேஷ் சென்சஸ் பத்தி இந்த ட்வீட் போட்டீங்க, எதனால, யார் எடுக்கணும், ஏன் மத்திய அரசு இது பண்ணல, எல்லாமே கேட்பாங்க. வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு சபரி. தயவு செஞ்சு ஒன்னே கார்ல இருந்து இறங்கிட்டு பேசு, இல்ல கைய ஒரு கை ஒன்னே காரை ஓட்டி முடிச்சுட்டு பேசு. ரொம்ப லோ வால்யூமா இருக்கு. மைக் ஆன் பண்ணி பேசு. உங்களுக்கு வந்து மக்கள் கிட்ட இருந்து எந்த கொஸ்டின் வந்தாலும் கேட்டுக்க மாட்டீங்க. ஒன் வே கம்யூனிகேஷன் தான். நீங்க சொல்றதா ஃபர்ஸ்ட் மக்கள் வந்து கேட்பாங்க. ரஜினி மேல ஏன் இவ்வளவு வன்மன் கேட்டேன். நான் வந்து பதிலுக்கு இங்க விஜய் ரசிகம் பண்றதா நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னேன். 2வது நாகரிகமான அரசியல் வந்து இங்க பேசணும்னா உங்களுக்கு எல்லாம் அரசியல் பேசுறது என்ன தகுதி இருக்குன்னு கேட்கறேன். அரசியல் பேசுறதுக்கு யாருக்கு என்ன தகுதி வேணும்? இந்தியாவுல ஓட்டு போற உரிமை இருந்தாலே போதுமே. அரசியல் பேசுற அந்த அடிப்படை தகுதி இருந்தா போதாதா? நீங்க கட்சி ஆரம்பிக்கல, அரசியல் பேசக்கூடாதுன்றீங்க. அப்ப நாட்டுல கட்சி ஆரம்பிக்கிறவங்க அங்க அரசியல் பேசக்கூடாது, அப்படித்தானே? அப்போ உங்க அண்ணன் வந்து சர்க்கார் பண்ற நேரத்துல ஏன் அரசியல் பேசினாரு? பிகைண்ட் வுட்ஸ் கோல்டு மெடல் வாங்கும்போது ஏன் அரசியல் பேசினாரு? அப்பதான் நீங்களா கட்சி ஆரம்பிக்கலையே, அப்பெல்லாம் ஏன் அரசியல் பேசுறீங்க? அப்போ உங்களுக்கு தகுதி இருக்கா? நான் கேட்கறேன். 2023 கட்சி ஆரம்பிச்சீங்க. 2022, 2021, 2019 இந்த இத்தனை வருஷமா நீங்க கட்சி ஆரம்பிக்கல. அப்பெல்லாம் நீங்க எதுக்கு அரசியல் பேசுறீங்க? சர்க்கார் அரசியல் படம் எதுக்கு எடுத்தீங்க? அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இல்ல புரியல எனக்கு. கேட்ட கேள்வி கரெக்டா மைக் பண்ணி பேசணும் ஸ்டார். அமைதியா இருந்தாலும் இங்க வேலைக்கு ஆகுது. முதல்ல உங்களுக்கே வந்து அரசியல் தெளிவே இல்லை. யாரு பக்கம் நீங்க இருக்கீங்க முதல்ல சொல்லு. நீங்க யார் பக்கம்?
பிஜேபியா டிஎம்கேவா ரெண்டு பக்கமே சொம்படிச்சிட்டு இருக்கீங்க. பல வருஷமா ரெண்டு பக்கமே சொம்படிச்சிட்டு இருக்க நீங்களா அரசியல் பேசலாமா? ஒயிட் பேர் ஒரு நிமிஷம் இல்ல டிவிகே பக்கம் இருந்தாதான் அரசியல் தெரியும். ஒரே ஒரு நிமிஷம் கலைஞர் மண்டபம் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசிக்கிறேன். அது வரைக்கும் 3 பேர் மைக் ஆன் பண்ணுங்க. ஸ்டார் அந்த கேள்வி மறுபடியும் கேளு. எங்களுடைய நாங்க மைக் ஆன் பண்ண மியூட் எடுத்துட்டேன், அன்மியூட் பண்ணிட்டேன். கேளு ஸ்டார். ஹலோ கேக்குதா? கேக்குது. முதல்ல அரசியல் குறித்து ரஜினி நிலைப்பாடு என்ன அதையா சொல்லுங்க. சரி, இப்ப ரஜினி நிலைப்பாடு கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? யோ அதை வச்சுதானே நரேட்டிவ் செட் பண்ணி பேசவே முடியும். அது தெரியாம விஜய் அடிக்கணும் ஒரே எமோட வந்தா என்ன பண்றது? பேச போறீங்க சண்டை ரசிகர் சண்டைனா ரஜினிக்கும் விஜய்க்கும் இப்போ ஸ்பேஸ் போயிட்டு இருக்கு. எதுக்கு 200 ரூபாய்க்காரன் குறுக்க வந்து கையை தூக்கிட்டு இருக்கான்? அவன் கூட எதுக்கு ஸ்பாரிங் போடுறீங்க? இல்லப்பா, ரஜினியோட நிலைப்பாடு தெரிஞ்சுதான் நீங்க அரசியல் அதை நம்பிதான் ஆரம்பிச்சிருக்கீங்க கட்சி இல்ல? ரஜினியோட நிலைப்பாடெல்லாம் இங்க நம்பி யாருமே வரல. நாங்க வந்திருக்கோம் சொல்றோம், கொள்கை தலைவர்கள் சொல்றோம், கொள்கை சொல்றோம், அவ்வளவுதான். அப்புறம் எதுக்குப்பா இந்த கேள்வி வந்துச்சு? ரஜினி நிலைப்பாடு என்னன்னு? சரி, ரஜினிக்கும் விஜய்க்கும் சண்டை அப்படி ஸ்பேஸ் போயிட்டு இருக்கும்போது எதுக்கு 200 ரூபாய்க்காரனை தூக்கி மேல விடுற? அவன் எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டா தான் பேசுவான். அரசியல்னு வந்துருச்சுன்னா அரசியல் கட்சிக்காரெல்லாம் வரதானே செய்வான். அதிமுக கட்டாயப்படுத்தி கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அஜித் சொன்னதுக்கு ரஜினி எந்திரிச்சு கை தட்டலையா? ஒரு ரிக்வெஸ்ட் ஒண்ணு வச்சேன் ப்ளீஸ். அப்புறம் நான் கூட்டமா பேச விடுறேன் அப்படிம்பாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தைக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க ப்ளீஸ். ஸ்டாரு, இங்க திமுக காரங்களுக்கு நான் ஏன் மைக் கொடுக்குறேன்? சரி, அப்ப நான் அதிமுக காரனுக்கு மைக் கொடுத்தேன், நாம் தமிழ் கட்சிக்காரங்க மைக் கொடுத்தேன், இதெல்லாம் கேள்வி கேட்கல. ஏன் திமுக காரனுக்கு மைக் கொடுத்தது மட்டும் ஏன் வலிக்குது? யோ முழு நேரமா இதே வேலையை தானே பண்ணிட்டு இருக்கான். விஜய் ஃபேமிலி அபியூஸ் தான் காசு கொடுத்து பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்க. நீங்க சிஎம் ஃபேமிலி அபியூஸ் பண்ணி ஸ்பேஸ் போடல? யோ சிஎம் எல்லாரும் எல்லாம் யாருமே அபியூஸ் பண்றதெல்லாம் கிடையாது ப்ரோ. சைடுல இருக்கிற மொத்த காக்கா கூட்டமும் பண்ணுச்சு, காட்டவா? எல்லாரும் அந்த ஸ்பேஸுக்கு அப்புறம் தெரிச்சு ஓடுனதை காட்டவா? TN70 எதுக்கு ஒரு 3 மாசமா தலைமறைவில் இருந்தான்? கனடா கார்த்திக் என்னதுக்கு ஐடி டிஏட் பண்ணிட்டு ஓடனா? எக்ஸ்பிரி எதுக்கு மண்டி போட்டு ஃபேன் ஃபைட் பண்ண மாட்டேன்னு எதுக்கு உட்காந்து மண்டி போட்டான்? ராம்குமார் ஏன் உட்காந்து இப்பெல்லாம் ஸ்பேஸுக்கே வர்றது இல்ல? இத்தனை கேள்வி இருக்கு, நான் சொல்லவா? கேட்டேன், இந்த கேள்வி பதில் இருக்கா? ரஜினி நிலைப்பாடு அரசியல் என்னன்னு தெரிஞ்சுதான் நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சீங்க. ரஜினி ரசிகர்களை நம்பிதான் நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. கரெக்டா? ஒத்துக்க. ஏன்னா இங்க யாரும் முக்கால்வாசி விஜய் ரசிகன் எவ்வளவு வயசு கூட வரல, இன்னும் ஓட்டு உரிமை கூட கிடையாது. ரஜினி ரசிகனை நம்பிதான் நீங்க ஓட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சீங்களா? ஆஹா, இவரு ஓட்டு அரசியல் வந்துட்டாரா, ரஜினி ரசிகர் வாக்குகள்லாம் நமக்குலாம் கனவு. எப்படி மொட்டை மாடல உட்காந்து கனா கண்டீங்களா? சங்கமம் படத்துல வர மாதிரி லாரி இவன் தாமோ கண்டத்தை அப்படியே வைக்க மேல சாஞ்சிக்கிட்டு வர கனா கன கண்டீங்களா? இன்னைக்கு விஜய் அபியூஸ் பண்ற 200 ரூபாய்க்கார திமுக காரங்க எல்லாருமே ரஜினி அரசியலுக்கு வர்றப்ப எதிர்த்தானுங்கல்ல. அப்ப எங்கயா போனீங்க நீங்களா? அப்ப சட்டையை பிடிச்சி அவனை கேள்வி கேட்க துப்புல எதுக்கு டிவி கேட்க வரீங்க? அன்னைக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஓட்டு போட நீங்க நினைச்சீங்களா? அன்னைக்கு திமுக எதிர்த்தா அதுக்கு ஒரு காரணம். நீ தைரியமா அன்னைக்கு திமுக காரனை கேட்டுருக்கோம். ரஜினி அரசியலுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்ப நீ அங்க கேட்டுக்கணும். நாங்க அரசியலுக்கு வரேன்னு சொன்னே திமுக எதிர்த்தான். திமுக வர மட்டும் இல்ல, நாங்க அரசியலுக்கு வரலன்னு சொன்னோன்னே பிஜேபி காரன் எதிர்த்தான். நாங்க அரசியலுக்கு வர்றோம்னு சொன்ன போது கூட அதிமுக எதிர்த்தான். எங்களை எதுக்காத எந்த கட்சியுமே இல்ல. கம்யூனிஸ்ட்ல இருந்து விடுதலை சிறுத்தையில இருந்து எல்லா கட்சியும் எதிர்த்தான். இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன மயிருக்கு அன்னைக்கு உட்காந்துக்கிட்டு எங்கள் வாக்கு ரஜினி கிடையாதுன்னு சொல்லி என்னத்துக்கு ராம்குமார் ட்வீட் போட்டான்? விஜய் ரசிகன் எதுக்கு ட்வீட் போட்டீங்க அன்னைக்கு? நீங்க என்ன அரசியல் கட்சியா? அப்ப அவனை நான் எதுக்கணும்னு சொல்லி நீ கேட்கிற. நீ நேத்து என்னை எதிர்த்திய, உன்னை நான் எவன்கிட்ட கேட்கறது? நீ எதுக்கு எதிர்த்த? அவன் அரசியல் கட்சிக்காரன், அவன் எதிர்த்தான். நீ எதுக்கு எதிர்த்த? எதுக்கு எதிர்த்த? கேட்ட கேள்விக்கு பதில் வரணும். மைக் ஆஃப் பண்ணிட்டு கம்முன்னு உட்காந்துடக்கூடாது. யாரோ ஒருத்தன் சொல்றதுக்கெல்லாம் எல்லாராலையும் பதில் சொல்லிட்டு முடியாது. யாரோ ஒருத்தன் இல்ல, அந்த ஒருத்தனுக்கு தான் பதவி கொடுத்து வச்சிருக்கான். ஊடக பேச்சாளர்னு சொல்லி பதவி கொடுத்து வச்சிருக்க யாரு? விஜய். இங்க ட்விட்டர்ல பேசுற எல்லா விஜய் ரசிகனுக்கும் பதவி கொடுத்து வச்சிருக்கான் விஜய் கிடையாது இல்ல? சரி, அப்புறம் என்ன இதுக்கு ரவீந்திரன் துரைசாமி வந்து எல்லாத்துக்கும் உட்கார்ந்து அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்கான்? ரஜினி க்ளோஸ் ஆனவன் தெரியும்ல, அவன் பேசாம இருக்கலாம்ல. இல்ல ரவீந்திர துரைசாமி என்ன ரஜினி ரசிக மன்ற தலைவரா? சுமன் சி ராமன் கூட தான் பேசிருக்காப்ல. ஐயனா அதெல்லாம் உங்க கூட தான் இருந்தாப்ல. உங்க கட்சி தொடக்கத்துல மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடத்துனீங்க. அந்த நிகழ்ச்சியில் ஐயனா ராஜ்மோகன் பேசினாப்ல. இன்னைக்கு நீங்க ஐயனா உங்களுக்கு எதிராக பேசணும்னே ஐயனா மேல குதிக்கிறீங்க.
சரி, நேத்து உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசின எத்தனை விஜய் ரசிகர்கள் நேத்து உட்காந்து எங்க பதவி சாதி பார்த்து தான் இங்க பதவி கொடுக்கப்படுதுன்னு எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானுங்க? அப்ப அவங்களாம் ரஜினி ரசிகனா? யோ, உங்க வீட்டுல குழா தண்ணியில வரலன்னா உங்க ரஜினி ரசிகன் தான் காரணமா? ஒரு கட்சின்னு இருந்தா எல்லாத்துக்குமே எல்லாம் பதவி கொடுக்க முடியாது கபிலா, யாராவது ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க முடியும். அப்ப ஆதவ அர்ஜுனாக்கு எதுக்கு பதவி? எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுக்க முடியாது. அதான் நான் கேட்கிறேன், ஆதவ அர்ஜுனாக்கு என்ன பதவி, எதுக்கு பதவி கொடுத்தீங்க? சிடிஆர் நிர்மல்குமாருக்கு எதுக்கு பதவி கொடுத்தீங்க? பதில் சொல்லுங்க, சொல்லுப்பா, நீயே சொல்லு. நீ எனக்கு புரிய, கீழே இருக்கிறவங்க எனக்கு வேணாம், கீழே இருக்கிற லிஸ்ட்ல இருக்கிறவங்க புரிய வை. ஆதவ அர்ஜுனாவுக்கும் சிடிஆர் நிர்மல்குமாருக்கும் எதுக்கு பதவி கொடுத்தீங்க? எனக்கு சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க. லயோலா மணி 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியோட பேச்சாளரா இருந்தாரு. அதுக்கு முன்னாடி சீமான் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தவள். இப்ப திடீர்னு உட்காந்து நான் விஜய் ரசிகன் சொல்லி பேசி, அப்ப லயோலா மணிக்கு நீ பதவி கொடுத்து வச்சிருக்கீங்க. இந்த 3 பேருக்கு எதுக்கு பதவி கொடுத்தீங்க சொல்லுங்க. ராஜ்மோகன் யூடியூபர், எப்படியே பட்டிமன்ற பேச்சாளர், அவரு உள்ள கூப்பிட்டு வச்சு பதவி கொடுத்து வச்சிருக்கீங்க. ஐயனாதான் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி இதே புதிய தலைமுறை கட்சி சேனல் ஆரம்பிச்ச போது உட்காந்து பேச்சு காலை விடியற் காலையில் ஒன்று நடக்கும், ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்கும். புதிய தலைமுறையில் பேப்பரை படிச்சுட்டு பேப்பர்ல இருக்கிற தலைப்பு செய்திகளை மட்டுமே பத்தி படிச்சு பேசுவாங்க. ஐயனாதான் உட்காந்து நாம் தமிழ் கட்சிக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க தான். நீங்க தூக்கி உள்ள கூப்பிட்டு வச்சு 1 மணி நேரம் எதுக்கு விஜய் கூப்பிட்டு வச்சு பேசினாப்ல? சவுக்கு சங்கர் கூப்பிட்டு வச்சு எதுக்கு 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசினாப்ல விஜய்? இப்ப நான் கேட்ட கேள்வி எல்லாம் வரணும். 6 கேள்வி கேட்டிருக்கேன். 6 கேள்விக்கு இப்ப எனக்கு பதில் வரணும். வந்து சேர்றவங்கள சேராதீங்கன்னா ப்ரோ சொல்ல முடியும். கபிலன் ப்ரோ நீங்க பேசுறீங்களா? இங்க கேட்கல எதுவும். இல்ல, நானும் பேசல. அந்த பையன் போயிட்டாப்ல. இல்ல கபிலன் ப்ரோ, இது ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இவன் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கான். இவனை யாருமே கொஸ்டின் கேட்க கூடாதுன்னா என்ன கணக்குன்னு தெரியல. இவனுங்க ஒரு ஃபேனா இருக்கிறது ஓகே தான். பொது வாழ்க்கையில அவர் யாருமே கொஸ்டின் கேட்க கூடாது. நீங்க எல்லாம் எதுக்கு பேசுறீங்க, நீங்களா எதுக்கு பேசுறீங்க, நீங்களா எதுக்கு பேசுறீங்கன்னா நீ எதுக்குடா அப்ப பொது வாழ்க்கைக்கு வந்தான்னு கேட்பாங்க. இன்னொன்னு, நீங்க ராம்குமார் ஹைலைட் பண்ணி சொன்னீங்க இன்னைக்கு அந்த பதவி கொடுத்துருக்காங்க. பட் அவன் மட்டும் இல்ல, விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் தலைவர் அரசியல் வரன்னு சொல்லும் போது நிறைய பேர் டிகிரேட் பண்ணி போஸ்ட் போட்டுட்டே இருந்தானுங்க. இவன் சொல்ற மாதிரி 1-2 பேர் அப்படிலாம் கிடையாது, அந்த கேங்கே போட்டு இருந்தது. அன்னைக்கு ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி இவனுங்க தலைவர் அபியூஸ் பண்ணி டிகிரேட் பண்ணி போட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு நம்மளுக்கு மட்டும் ரூல்ஸா, நீ இவங்க கூட சேரக்கூடாது, அவங்க கூட சேரக்கூடாது. எந்த கட்சிக்காரன் அடிச்சாலும் நாங்க சேர்ந்து போண்டா, யாரும் வரலனாலும் நாங்க தனியா நின்று கூட அடிப்போம்டா. அது மாதிரி அரசியல் பத்தி பேசுறதுக்கு உனக்கு ஓட்டர் ஐடி இருந்தா போதும். ஓட்டர் ஐடியா இல்ல உனக்கு 18 வயசே ஆகலன்னா கூட நீ அரசியல் பேசலாம், அது நல்லதுதான். உன் நாட்டோட அரசியலை நீ தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆல்ரெடி இருந்த கட்சிகள்ல 10 வயசுக்குள்ள இருந்தே கட்சி பணியில இருந்த பெரிய தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க, ஓகேவா? அதுக்கு நீ இந்த வயசானாதான் பேசணும், 18 வயசு ஓட்டர் ஐடி இருந்தா பேசணுன்ற அவசியம் கூட கிடையாது. நீ ஏன் பேசுற, நான் ஏன் பேசுற, இந்த மாதிரி சொல்றதெல்லாம் தப்பிக்கிற மனப்பான்மை. ஐயோ பேசாதீங்கன்னு நீங்க காலில் கதறதுக்கு சமம். ஒயிட் பியர் ப்ரோ, ஏதாவது பேசுறீங்க? அவரு இன்னும் பேசல. அவரு பொதுமக்கள் கூட இப்ப அதைத்தான் கேக்குறாங்க. இப்போ ரசிகர்கள் விடுங்க, இவரு என்னதான் கிழிச்சாரு, எந்த பத்திரிகையில எந்த பேட்டியும் இல்ல. பத்திரிகை ஏன் பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கட்சிக்காரனுங்க கேக்குறானுங்க. பத்திரிகை தாண்டா மக்களுக்கும் உங்க தலைவருக்குமான கனெக்டிவிட்டியை, அதை கூட நீங்க ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா 4 பேர் கேட்கதானே செய்வான். பொதுமக்களே கேக்குறாங்க இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. இல்ல குரல்வெளி ஒயிட் பியர் 2 பேரும் சொல்லுவாங்க, பரந்தூர் போனாருங்கிறாங்க. பரந்தூர்ல போய் மக்களை சந்திக்கலையா? அதுதானே மேட்ரு. போய் ரசிகர் மன்ற ஆட்களை போய் சந்திச்சுட்டு அப்படியே போயிட்டாப்ல. மண்டபத்துக்குள்ளே என்ட்ராவல, அதாவது மண்டபத்துக்குள்ளே என்ட்ராவல. போராட்டம் பண்ணவெல்லாம் கரெக்ட், போராட்டம் பண்ணவெல்லாம் மண்டபத்துல இருந்தான். பேசிட்டுல ஷூட்டிங் படத்துல பேசுற மாதிரியே பேசிட்டு அப்படியே மேல சல்லு லிஃப்ட் வச்சு வேன்ல பேசிட்டு துண்டை போட்டுட்டு பேசிட்டு போனா சரியா போச்சா? இப்போ பரந்தூர்ல போராட்டம் பண்ணவனோட மனநிலைமை என்ன இருந்திருக்கும்? அவன் வராரு, இவரு பேசினா
கொஞ்சம் மனு கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா இருந்திருப்பானுங்க. ஆமா இவங்க கிட்ட வராமலே போயிட்டாரு அப்படின்னு என்னப்பா ஆச்சுன்னா, வெளியே பேசிட்டு அண்ணன் கிளம்பிட்டாரு கிளம்பிட்டாரு. 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே அப்படின்னா, அவன் வந்து எந்த அளவுக்கு கேவலமா பார்ப்பான் ஆமா முதல்ல அதை யோசிச்சு பாருங்க. அதுக்கு பதில் ஏன் கிடையாதுங்க. இருக்கிற இல்லைங்க, வந்து பாக்கு அதுக்கும் பதில் கிடையாது. ஏன்னா பிரஸ்ல கேட்பாங்கல்ல, பிரஸ்ஸையும் மதிக்கல, டெம்போ டிராவலர் சேஸ் பண்ணிட்டு போறாங்க, பத்திரிகையாளர்களுக்கு உண்டான மரியாதையே கொடுக்கல. அப்புறம் நீங்க வந்து என்ன பொது வாழ்க்கையில வந்து என்ன மக்கள் பண்ண வந்து போறீங்க? மக்கள் வந்து இவன் பெரிய டுபாக்கூரா இருப்பான் போலடு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இல்ல கிளம்பிட்டான். நான் சொல்றேன், எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க, மக்கள் தெளிவா இருக்காங்க. இவங்களுக்கு வந்து எல்லாம் அதை பத்தி தெரியல ஒண்ணும், அவ்வளவுதான். நம்ம ஒண்ணும் சொல்றது இல்ல. இவனுங்க என்னதான் இது ஊழல் அப்படி இப்படின்னாலும் அதிமுக பண்ண நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு, திமுக பண்ண நிறைய விஷயங்களும் இருக்கு. அதை வந்து ரியலிஸ்டிக்காவே அந்த மிக்சி கிரைண்டரு அந்த மாதிரி யூஸ் பண்ற மக்கள் வந்து அதை, அதுவும் இப்ப பஸ்ல போறவங்க மந்த்லி வந்து அவங்களுக்கு ஒரு மானியம் இதெல்லாம் நேரடியாவே பயன் அடைஞ்சிருப்பாங்க. ஓகே, மகளிர் திட்டம் இவங்க பண்ணது நல்லது, ஒரு பக்கத்துல இந்த பக்கம் இவங்க மேம்பாலங்கள் இந்த விஷயங்கள் இவங்க பண்ணது நல்லது அப்படின்னு ஒரு விஷயத்துலயாவது அந்த பயனை அனுபவிச்சு நேரா இருந்திருப்பாங்க. இவங்க மக்கள் கிட்டயே போகலைன்னா இது எல்லாமே அவங்க கிட்ட மக்கள் கிட்ட போய் அதை அவங்க யூஸ் பண்ணும்போது அந்த பயனை வந்து ரெசிப்ரிகேட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் இந்த விஷயத்துல இவனை விட இவன் பெட்டர் அப்படின்னு ஓட்டு போடுவாங்க. அதுக்கடுத்து இவனை விட அவன் பெட்டர்னு மாத்தி ஓட்டு போடுவாங்க. நீ நேரா போறேன்னா மக்கள் கிட்ட நேரா போகணும். நீ விடுற இது ஆன்லைன்ல இருக்க டிரான்ஸ்பரண்ட் ஆஃப்லைன்ல தெரியாது நினைச்சிட்டு இருக்கு. என்னன்னா இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆன்லைன்ல வந்து கம்பு சுத்திட்டா நம்ம டைரக்டா சிஎம் ஆயிடலாம் அப்படின்ட்டு. கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அது கிரவுண்ட் ரியாலிட்டியில போய் கேட்டாதான் இவங்களுக்கு என்ன நடக்குது என்ன புரியுதுன்னே தெரியும். இவங்க ஆன்லைன்லயே கம்பு சுத்திட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து விஜய் வந்து நேரம் வந்து அண்ணன் வந்து சீஃப் மினிஸ்டரா தான் போய் உட்காரணும். என்ன தலைவர் பாபாவை சொல்ற டைலாக் தான் சொல்லணும். சீஃப் மினிஸ்டர் என்ன அவ்வளவு பெரிய, என்ன அவ்வளவு லேசான பதவி நினைச்சிட்டு இருக்கீங்களா? எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு இழப்பு, எவ்வளவு இது பண்ணணும். எல்லாம் என்ன சர்வசாதாரணமா நினைச்சிட்டு இருக்காங்க. நேரம் சிஎம் தான் போய் உட்காருவாங்க. அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, பரவாயில்ல அண்ணா வந்து ரஞ்சிதமே பாட்டுல சூப்பரா ஸ்டெப் போட்டாரு, அதுக்கு ஒரு ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க போல. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறதுனால உண்மையாலவே வந்து அது மக்கள் நடுவுல வந்து அதுக்கு மாசு வந்துருது அப்படிலாம் கிடையாது. நீ வந்து மக்கள்கிட்ட நேரா போனோம்னா மதிக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் ஒரு ரெஃபரன்ஸை யூஸ் பண்றானுங்க. எம்ஜிஆர் 40 வருஷம் அரசியல்ல கள அரசியல்ல இருந்திருக்காரு, எத்தனை மேடைகள்ல பேசியிருக்காரு. இல்ல இல்ல என்னென்னலாம் பண்ணிருக்காரு. குரலொலி இப்ப ரூரல் கிராமங்கள் இருக்குல்ல, அங்க போயிட்டு எம்ஜிஆர் ஈக்குவல் விஜய் தான் அப்படின்னு வந்து ஒரு பிரச்சாரம் பண்ண சொன்னீங்களா, அங்கேயே செருப்படியில எம்ஜிஆர்ன்றது ஒரு தனிப்பட்ட பிம்பம். இப்ப நம்ம எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசுறாச்சு, ஒரே ஒரு கான்செப்ட் சொல்றோம். தலைவர் ஏசிஎஸ் காலேஜ் போனார் இல்லைங்களா தலைவர், அந்த காலேஜ்ல நடந்த இன்சிடென்ட் என்ன சொல்லியிருக்காரு தலைவர்? இவங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்களா? சொல்லுங்க பாப்போம். நான் தான் எம்ஜிஆர்ன்னு சொல்றானே பைத்தியக்காரன்ற அளவுக்கு விளையாண்டு இருந்தாங்கன்னா, அதாவது என்ன சொல்றது, புரியுன்றவன்ட்ட பேசலாம், எல்லாம் புரியாதவங்கள்ட்ட போய் நம்ம என்னத்த பேசி புரிய வைக்கிறதுன்னு தெரியல இவங்கள்ட்ட. அவங்க வந்து ஓகே நான் போஸ்டர் அடிச்சிட்டேன் இனிமே அதான் உண்மை அந்த மனநிலையில இருக்கானுங்க. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே நடக்கல, நான் பிறந்ததுல இருந்தா உலகமே இயங்குது. 96 வரலாறு தெரியுமாங்க இவங்களுக்கு? 96ல என்ன நடந்தது? இப்ப ஒருத்தன் பேசினா பாருங்க, ஜெயலலிதா பத்தி ரஜினி பேசியிருக்காரு பேசக்கூடாது. தலைவர் வந்து போயஸ் கார்டன்ல இறங்கி அப்படி ஸ்டைலா சிகரெட்டை போட்டு நடந்து போய் அந்த தெருவே இதுவாகி போச்சு தெரியுமா? அந்த வரலாறு எல்லாம் தெரியுமா இவங்களுக்கு? அப்புறம் அம்மா வந்து சொல்லி இது பண்ணி ஏன் அவரை ஸ்டாப் பண்ணீங்கன்னு சொல்லி அந்த வரலாறு எல்லாம் தெரியுமா இவங்களுக்கு? சரி ஒரு நிமிஷம் இருங்க, போதும் ஒரு நிமிஷம். சொல்லுங்க ரகீம். வெயிட் கிவ் மீ a minute. பேசிட்டே இருங்க, ஒரு நிமிஷம் டைம். எனக்கு ஏங்க மைக் கேட்டீங்க கொடுத்தேன், பேசிட்டே இருங்க வந்துருங்கன்றீங்க, அப்புறம் மைக் கேட்டீங்க. சரி, ஓகே கபிலன், ஐம் பேக். நீங்க இதுக்கு முன்னாடி பேசியிருந்த கேட்டேன் நான். கேக்குதா இப்போ? கேன் யூ ஹியர் மீ? கேக்குதா எவ்ரிவன்?
கேக்குதுங்க சொல்லுங்க. இல்ல இதுக்கு முன்னாடி அவரு சொன்னாரு, எதுக்கு அவரை சேர்த்தீங்க, ஐயனா சேர்த்தீங்க, எதுக்கு அவரை சேர்த்தீங்க, இதுக்கு அவரை சேர்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டி வந்து அவங்களோட ஆளுங்களை சேர்க்கும்போது அவங்க என்ன வேல்யூ ஆட் பண்ணுவாங்க, எங்க பொசிஷன் பண்ண முடியும்னு பார்த்து தான் சேர்ப்பாங்க. இவரை சேர்த்தேன்னா இவரை சேர்க்கணும், இவரை சேர்த்தணும்னா அவர் சேர்க்கணும்னா பண்ண முடியுமா? சரி சேர்த்தீங்க. அப்புறம் ஏன் அவர் வந்து விஜய் கூட 1 மணி நேரம் பேசினது அவர் தானே வெளில சொன்னாரு, 45 நிமிஷம் பேசினது. அது பேசின அவரு அதுக்கப்புறம் பேசலாம். அந்த 45 மினிட்ஸ்ல அவர் சரியா அவருக்கு ஏத்தபடி அவரு பிடிக்காம கார்ப்பரேட் அரசியல் தான் அவர் பண்றாரு, மத்தபடி இங்க வந்து இது பண்ணல அப்படின்னு அவர் தானே சொன்னாரு. அவ்வளவுதான். நீங்க பேசுறது இப்போ நீங்க எதுக்கு வந்து ஒயிட் பியரையும் குரல் ஒலியும் கிங்ஸ்லியும் மட்டும் சேர்க்குறீங்க, எல்லாரையும் விட வேண்டியதானே அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? உங்களுக்கு என்ன ஃபிட் ஆகுதோ அதை தானே சேர்க்க முடியும். அதே மாதிரிதான் எல்லாரும் யார் யாருக்கு எவ்வளவு என்ன வேணும்ன்றது அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க. அந்த வேல்யூ தான் அது. இல்ல நீங்க கூட எப்ப வந்தாலும் பேசுறீங்க. கொடுப்பாரு கபிலன் மூட்ல இருந்தாப்பெல்லாம் கொடுப்பாரு. அதனால அது பிரச்சனை இல்லை. மூட்ல இருந்தானவா? ஐயோ அது உடனே வேற எங்கேயாவது போறது. நீ இந்த ஹை எனர்ஜில எதையாவது பேசாத. என்ன சொல்றேன், யார் யாருக்கு எந்த டைம்ல வேல்யூ ஆட் பண்ண முடியுமோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு இப்போ அடுத்த படம் கூலி வருது, கூலியில ஃபர்ஸ்ட் டே நீங்க எல்லாம் பேசுறீங்க, ஒரு ஆள் புதுசா வந்து கேட்டா கொடுக்க போறாங்களா இல்லையா? அப்போ ரஜினி ஃபேன்ஸுக்கு தான் நீங்க ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க. அது மாதிரிதான் அது. அவங்க அந்தந்த பார்ட்டி டிசிஷன் எல்லாம் கொஸ்டின் பண்ண முடியாது கபிலன். நீ பேசுறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த பார்ட்டி எடுக்கிற சில விஷயத்தெல்லாம் வந்து அவங்களுடைய பர்சனல் விஷயம். அது அவங்களோட டிஸ்கிரிப்ஷன். அது அவங்களுடைய வேல்யூ சிஸ்டத்துல யார் ஃபிட் ஆகுறாங்களோ அவங்கள தான் சேர்த்துக்க முடியும். அது as simple as that. இவ்வளவு அமைதியா இருக்கீங்க கபிலன்? ஒரு நிமிஷம் இப்பதான் ஒரு நிமிஷம் வேணான்னு பேசாதான்னு சொன்னீங்க, நீங்க ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கிறீங்க. போஸ்ட் ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கூடாதா? கரெக்ட். போஸ்ட் ஏதோ டிஎம் படிச்சுட்டு இருக்கீங்க போல இருக்கு. டிஎம் இல்ல பேசிட்டு இருக்கு. ஆஃபீஸ் டைம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. சரி சொல்லுங்க. சரி, உங்க ஆஃபீஸ்ல உங்களுக்கு கால் வந்திருக்கும். சரி, நான் அது நீங்க கால் போறதுக்கு முன்னாடி நான் சொல்லி முடிச்சிடறேன். இது தட்ஸ் அனதர் ஒன் பாயிண்ட். அது ரெண்டாவது, நீங்க திருப்பி அவர் வந்து ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்கல, ஏன் அதை பண்ணல, ஏன் இதை பண்ணலன்னு கேட்க முடியாது. ஏன்னா ஜென்ரேஷனே மாறிட்டு இருக்கு, ட்ரெண்டு மாறிட்டு இருக்கு. இப்போ ஒரு சம்மந்தம் இல்லாம ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து ஹீரோயிசமே மறைஞ்சு போயிருக்கு இல்லையா? புதுசா இப்போ இருக்கிற ஒரு ஹீரோவார ஆக்டர் வந்து ஹீரோயிசமே வேணாம் அப்படின்ற மாறி போறாங்க. நிறைய புது கான்செப்ட் வருது, எல்ஜிபிடிக்கு வருது, அது வருது, இது வருது, நிறைய படம் ஃப்ரீயா வருது. அந்த மாதிரி அடுத்த வாட்டி எலெக்ஷன்ல நிற்கும் போது வந்து இன்னொரு ஆள் இதே மாதிரி ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்து இப்போ 40 வருஷம் ட்ரெடிஷனை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் எல்லாம் பண்ணணும்னு தேவையில்லை விஜய்க்கு. அவர் எதோ பண்றாரு, வந்தா ரைட்டு, வரலன்னா போச்சு, அவ்வளவுதான். அவருடைய ஸ்டைல்ல அவர் பண்றாரு, அதை எடுத்துக்கணும், அப்படியே இருக்கணும். அவரு இதே மாதிரி தான் பழச மாதிரியே பண்ணணுமா? அவரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கணும், எல்லாரும் இதையும் மீட் பண்ணணும்லாம் தேவையில்லை கபிலன். அவங்க வேலையை பார்த்துட்டு போகலாம். அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் ஆர் ஆப்ரேட்டிங் தட் பொலிட்டிக்கல் திங் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அது பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோ. சில திறக்கலாம், பழைய அரசியல் மாதிரி சில திறக்கலாம். கபிலன் ஸ்பேஸ் மாதிரியே இல்லையா அது? பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அவரு. அதுக்குள்ள ட்ரேஸ் பண்றாரு போல இருக்கு, எங்கேருந்து பேசுறான்னு ட்ரேஸ் பண்றாரு போல இருக்கு அவரு. those were my 2 points. அது மட்டும் தான் பாயிண்ட். அதனால ஒரு ஆள் இப்ப வராரு வரலன்றதெல்லாம் இல்ல. யார் பேசினா என்ன, யார் எப்படி பண்ணா என்ன, அவங்களோட ஃபங்க்ஷனிங், அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஆபரேஷன் அப்படிதான். அதை அப்படியே விட்டு போயிடணும். அதை அதுல வந்து அவரு மாத்தி சொல்லிட்டாரா, எப்படி சொல்லிட்டாரா, அப்படி சொல்லிட்டாரான்னு பேசினாக்கா அதை பத்தி பேசலாம். அவர் ஒண்ணு வந்து அவரு வெளில வரலன்னா கரெக்ட். ஆனா அவர் வெளில வராம இருக்கிறதே அவருடைய இதா பாக்குறாரு. அவருடைய என்ன வேலைகள் செய்யணுமோ அதை நான் ஆளுங்களை வச்சு செஞ்சிருக்கேன், எப்ப வரணுமோ நான் வரேன்னு பாக்குறாரு அவர். அதனால I don't see anything wrong in that.
ஓகே, இப்ப கேக்குதா? கேள்வி டாபிக் நல்லா இருக்கா? தேங்க்ஸ் ஃபார் ப்ரொமோஷன் விஜய் ரசிகன். அதுதான் தெரியல, எதுல ஒண்ணு பெருசா ஒண்ணும் இல்லையா, ஃபயரா இருக்கிற மாதிரி டாபிக் நார்மலா தான் இருக்குது. என்ன இருக்கு இதுல? கபில் அண்ணா ஃப்ளவர் நினைச்சீங்களா? ப்ரோ கேக்குதா ப்ரோ? சொல்லுப்பா கேஜேஸ். இல்லை ப்ரோ, சுந்தரும் ஒயிட் பேர் அவரும் ஏதோ பேசியிருந்தாங்க. என்னென்ன? காலத்துக்கே வரல, ஆனால் ஒரு வருஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ள சிஎம் ஆகணும் ஆசைப்படுறாரு அப்படி இப்படின்னு பேசியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி 2019 தலைவர் அரசியல் வரன்னு போட்டிருந்தாரு. இப்ப தலைவர்னு யாரு? ரஜினிகாந்த் தான் போட்டிருந்தாரு. சரி, அந்த ட்வீட்டு கீழே போய் பார்த்தா நீங்க எல்லாருமே திராவிடத்தை அழிப்போம், மாண்புமிகு அரசியலை நிலநாட்டுவோம் போட்டிருக்கீங்க. ஆனா இப்ப எதுவுமே நடக்கலையே. அவர்தான் அரசியலுக்கு வரலையா? அதான் வரலையே. அப்புறம் நாங்க வந்துட்டோம்னா நாங்க ஏதோ ஒன்று பண்ணுவோம், அதை விட்டுட்டு என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? உங்க ஓராண்டு செயல்பாடுகளை சொல்லுங்க. ஓராண்டு செயல்பாடு நான் எதுக்கு ப்ரோ சொல்லணும்? நீங்க தானப்பா விஜய் ரசிகன் தானே சொல்லணும். இல்ல இப்ப இல்ல நீங்க தெளிவா கேஜிஎஸ், நீ தெளிவா கேட்டதா எவ்வளவு புரியாத மாதிரி எப்படி நடிக்கிறாங்க பாரு. அப்ப புரியாத மாதிரி கேட்டாங்க. அந்த பையனுக்கு பதில் சொல்றேன், நீ ஏன் வந்து டக்குன்னு விளக்கு தூக்குற? இரு ஏப்பா, நீ என்ன கேட்ட? நீ என்ன கேட்ட? இல்ல கட்சியை ஆரம்பிக்காம நீங்க அவ்வளவு ஆட்டம் ஆடும்போது நாங்க ஆரம்பிச்சுட்டோமே, நாங்க பேசதானே செய்வோம். கட்சி ஆரம்பிக்காத என் தலைவனே பேட்டி கொடுத்தாப்புல. கட்சி ஆரம்பிச்ச தலைவன் ஏன் பேட்டி கொடுக்கல? பேட்டி கொடுக்கறது என்ன இருக்கு? இப்ப ஆரம்பி வைக்கல, பயமா இருக்குன்னு அர்த்தம். பயமெல்லாம் இல்ல பயமெல்லாம் இல்ல, பேட்டி கொடுக்க வேண்டியதுன்னு. இப்ப சரி, இப்ப அந்த பழைய ட்வீட் எடுத்து போய் ஒவ்வொரு கோட்டா நீங்க படிச்சு பாக்குறீங்களா? என்ன போட்டிருக்காங்க? நாங்க படிக்காததான். நீங்க முதல்ல படிங்கப்பா. நாங்களா கட்சி ஆரம்பிச்சு விட்டோம். நீங்க யாருமே வைக்கலையே, நீங்க ஓடிட்டீங்க பாதியிலேயே. கட்சி ஆரம்பிச்சு இருக்கனா விட்டோம். என்ன எங்களை படிக்க சொல்றீங்க? நீங்க ஒழுங்கா படிச்சீங்களா? பைலாக் என்னன்னு கேட்டா அதுக்கு பதில் ரிட்டையர் ஆயிட்டாங்க. வரவே இல்ல. சினிமால ஜெயிக்க முடியல, இனிமேலும் முட்டு கொடுத்து என்னால மாஃபியா வச்சாலும் ஒண்ணும் ஜெயிக்க முடியாது. நம்ம வண்டி அரசியல் பக்கம் அத மக்கள் பாத்துக்குவாங்கடா. மக்களா? என்னடா தம்பி டக்குன்னு இதாயிட்ட, டென்ஷன் ஆயிட்ட? அப்ப மக்களை சந்திப்பீங்களா? அப்ப மக்களை சந்திப்பீங்களா? அந்த சுந்தர் சொன்னதுதான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா இஷ்யூமே அட்ரஸ் பண்ணியாச்சு. மக்களை செய்தி ஒருத்தர் பேசுங்கப்பா. ஏன் இப்ப ட்ரிகர் ஆயிட்டு மாத்திட்டு இது பண்ற? வினோத் அமைதியா இருந்தா அந்த பையன் பேசி முடிச்சுட்டு வரேன். அந்த பையன் பேசி முடிச்சு வரேன். நீ அது வரைக்கும் விளக்கு ஆஃப் பண்ணு. இரு கேஜிஎஸ், நீங்க இது வரைக்கும் நீங்க கட்சி ஆரம்பிச்சு நாங்க மக்கள் கிட்ட பேசிக்கிறோம் அப்படின்னா, பரந்தூருக்கு மக்களை போய் சந்திச்சவரு ஏன் இறங்கி விவசாயிகளை போய் சந்திக்கல? அதுதான் அனுமதி கொடுக்கலையே. நீங்க என்ன பரந்தூர் மேட்டர்ல அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை எல்லாம் உள்ள இறங்கி போராடி கைது செய்யப்பட்ட அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்து அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி காத்துட்டு இருந்தாங்களா? கைது செய்யறது மக்களுக்காக போராட்டம் நடத்துற நீங்க போராட்டம் பண்ண வேண்டியதுப்பா. யார் அரெஸ்ட் ஆனா சொல்லு. சீமானு, அதிமுக ஜெயக்குமார். நீங்க அதிமுக பத்தி வாயவே திறக்க மாட்டீங்க. இல்ல நீங்க அதிமுக பத்தி வாயவே திறக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். அதிமுக பத்தி வாய திறக்க மாட்டோம்ல. நீங்க திறக்க மாட்டீங்களா? இல்ல அதே மாதிரிதான் தலைவர் 2019 முன்னாடி அதிமுக ஆட்சி நடந்த எல்லா தப்பையும் போட்டிருக்காரு. இப்ப திமுக ஆட்சி போட மாட்டேங்கிறாரு. கமலோட 60ல இருப்பா அட வரையிரு. கமலோட 60ல விஜய் பத்திய பேச முடியும்? கமல் 60ல எடப்பாடி சிஎம்மா இருக்கும் போது எடப்பாடி பேரை சொல்லி பேசினவர். நீங்க எப்படி தெரியுமா சர்க்கார்ல பேசுனீங்க? சர்க்கார் ஆடியன்ஸ்ல நீங்க எப்படி தெரியுமா பேசுனீங்க? அவங்க பக்கத்துல சஞ்சீவ் வந்து கேள்வி கேட்டார், நீங்க சிஎம் இருந்தா என்ன பண்ணீங்க? நான் சிஎம் ஆனா நடிக்க மாட்டேன், பேரை சொல்ல வேண்டியதுன்னு. நீதான் ரொம்ப தைரியமானால அந்த பேரை சொல்ல வேண்டியதுனப்பா. ஏன் பேரை சொல்லலாம் சர்க்கார் ஆடியன்ஸ்ல? எந்த காலத்துல சொன்னாங்களோ யாரு சிஎம் இவ்வளவு கூட புரியல. பேரை சொல்ல வேண்டியதுனப்பா. பேரை சொல்ல வேண்டியதுல என்ன பயம் உனக்கு? இல்ல இப்ப தப்பே நடக்கல. இப்ப தலைவருக்கு எதுவுமே சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. கூலியில நடிக்கிறது. அரசியலுக்கு வரலன்னு சொன்னதுக்கு அப்புறம் அரசியல் பத்தி பேசக்கூடாதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அதனால அவர் பேசல. நீங்க அரசியலுக்கு வரணும் முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க அரசியல் அரசியலை பத்தி பேசுனதை இப்ப நான் மேல போட்டா என்ன பண்ற நீ? விவேகானந்தரா அரசியல்ல இருந்து ரிட்டையர் ஆன பிறகு அவர் அரசியலை பத்தி பேசினத நான் மேல போட்டா நீ என்ன பண்ற? இல்ல அவரு அரசியல் மக்கள் கிட்ட பேசினாரா, பத்திரிகைகள் கிட்ட பேசினாரா விஜய்? இல்ல நீங்க தான் பிரஸ் மீட் ஈஸியா சந்திப்பீங்களே, நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு காலையில கூட தான் சந்திச்சாரு. அரசியல் பத்தி என்கிட்ட கேள்வி கேட்காதுன்னு தெளிவா பத்திரிகையாளர்கிட்ட தான் சொன்னாரு. உங்கள்கிட்ட சொன்னாரு?
அதான் நாங்களும் இல்ல கேக்குறோம். ஐயனாரை விட்டு சொல்ல சொன்னாரா, இல்ல ராஜ்பவனை விட்டு சொல்ல சொன்னாரா, இல்ல லயோலாமணியை விட்டு சொல்ல சொன்னாரா? கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆகுது, ஒரு பேட்டி கொடுக்க முடியலையா? ஒரு பேட்டி கொடுக்க தைரியம் இல்ல. இது பேரு நீ எமோஷன் ஆயினா கத்தாத. ஒரே நீங்க மக்களை சந்திச்சீங்க, மக்களை மக்களை சந்திக்கல. சந்திச்சீங்களா? நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் சொல்றேன். பரந்தூருக்கு போனீங்க, கேர்வேன்ல இருந்து என்னமோ பிரச்சாரம் பண்ற மாதிரி 10 நிமிஷத்துக்கு ஒரு கேர்வேனு, அங்க இருந்து கேரளா கிடையாது கேரவன் சொல்லு. சரி நான் எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது, நீ தமிழ் எனக்கு சொல்லி கொடு. எனக்கு பிளைட்டு அப்புறம் இந்த மறைமுகமா போட்டோ எடுத்து போடுறாங்களே இந்த பிளைட்ல முகத்துல மாஸ்க் கட்டி, அதுக்கு தமிழாக்க என்ன பர்சனல் விஷயம், அதெல்லாம் பேசாதீங்க. புரியல, இப்ப மட்டும் கத்துது அந்த கவுலி, பர்சனல் விஷயத்தை பேச கவுலி. கொஞ்சம் அமுங்க, கொஞ்சம் அமுங்க, கொஞ்சம் அமுங்க. அத பேச இதுவரை கரெக்டா பேசுனீங்க, பர்சனலா பேசாதீங்க. இது வரைக்கும் அப்ப இது வரைக்கும் நீங்க பேசாததால கவனிங்க. பேச சொல்லுங்க. 1க்கு 3 விஜய் ரசிகனை மை கொடுத்து வச்சிருக்கிறேன். 1க்கு 3 விஜய் ரசிகன். நான் கேக்குற கேள்வி ஒருத்தரா பதில் சொல்றீங்களா? நீங்களே கத்திக்கிட்டே இருக்க. நான் வந்ததுல இருந்து நான் கத்தாம யாராவது நாங்க கத்தனோமா பத்தியா? ஒண்ணுமே இல்ல. மக்களை சந்திக்கல. மாநாட்டுல என் உயிர் வணக்கங்கள் கைய சாமி அப்பா காது ஜப கிழிஞ்சது. என் உயிர் வணக்கங்கள். நீங்க என்ன பண்ணீங்க? இந்த அரசியல் வருவது உறுதினாரே அதே மாதிரி கத்தனாரா இல்ல வேற மாதிரி கத்தனாரா? கத்துறத பத்தி நம்ம பேசலாமா கபிலன்? நம்ம டெய்லி பண்றதுதான் அது வேற விஷயம். ஆமா 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 ஆமா, கத்துறத பத்தி நாங்க தான் பேச முடியும். உட்காந்துக்கிட்டு இல்லன்னா ரோட்டுக்கு இல்ல ஒரு நிமிஷம், ரோட்டுக்கு ஒண்ணு அந்த பக்கமா நில்லு, இல்லன்னா ரோட்டுக்கு இந்த பக்கமா நில்லு அப்படின்னு ஒருத்தர் பேசுனதுக்கு பதிலடியா ஒரு வார்த்தை கூட பேச வக்கு இல்ல. பேசவே வக்கு இல்லையா? இவரு இதுல கத்தி பேச போறாரா? இல்ல சீமான் உங்களை அடிக்கு நீலாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு ஆளாயிட்டு. லாரியில அடிபட்டு செத்து போயிடுவேன் நாங்க சொல்லையாப்பா, சீமான் தானப்பா சொன்னாரு. சீமான் தானப்பா சொன்னாரு, நாங்க சொல்லலையா? ஃபேமிலியா விஜய் பண்ணிருக்கான், விடு அவனை பத்தி எல்லாம் எதுக்கு பேசுற? அதான் அது ஃபேமிலி இருக்கிறவங்க தானே ஃபீல் பண்ணணும். விஜய் ஏன் ஃபீல் பண்ணணும், விஜய் ரசிகன் ஏன் ஃபீல் பண்ணணும்? ஓ அப்ப அது பரவாயில்லை உனக்கு அபியூஸ் பண்ணா. பாத்தியா 3 பேரும் இப்ப கத்துது பாத்தியா? 3 பேரும் கீச் 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 கீச்னு கத்துது பாரு. ஒன் பை ஒன் ஏத்துறது. ஒண்ணு கேக்குறேன், மணி 7 ஆச்சு, இன்னும் நீங்க பண்ணிருக்க போய் சடங்கா போட்டு கட்டி உட்கார்றா. மென்டல் டென்ஷன் ஆயிட்டா? டெய்லியும் போட்டு என்னடா இப்படி டென்ஷன் ஆகுது? நாட்டுக்கு நல்லது சொல்றாரா? தம்பி என்ன வயசு உனக்கு? தம்பி என்ன வயசு? ஸ்கூல் விட்டு இப்பதான் வந்தியா? ஹார்லிக்ஸ் குடிச்சியா, காம்ப்ளைன் குடிச்சியா, இல்ல டைரக்டா எங்கள்கிட்ட குடிக்க வந்துட்ட? காப்பர் சல்பேட் குடிச்சா. ஸ்கூல் விட்டு வந்தா காம்ப்ளைன் குடிப்பாங்க, ஹார்லிக்ஸ் குடிப்பாங்க, அதனால டேரக்டா ரஜினி ரசிகன்ட்ட குடிக்க வந்துட்டீங்க. இன்னைக்கு சண்டே லீவ் குடிப்பீங்களா? சரி வரையிரு. நீங்க ஒரு 2 டம்ளர் கொடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு முக்கிய 4 டம்ளர் கொடுங்க கேஜிஎஸ். பாவங்க அவன் பதட்டத்துல பேசுறான். டெய்லி குடிக்கிறீங்க. ஒரு நிமிஷம் கபிலன், நீங்க ஒரு ஸ்பேஸ் ஹோஸ்ட்னாக்க ஒரு மாடரேட்டர் மாதிரி இருக்கும். கார்த்திகை தந்தி டிவி என்ன பார்த்தா தந்தி டிவி பேச பார்த்தா என்ன தந்தி டிவி மாதிரி தெரியுதா இல்ல புதிய தலை மாதிரி தெரியுதா? மாடரேட்டர் அப்படின்னா என்னன்னா அபியூசர் கிட்ட போயிட்டு எதுக்கு? ஆமா ஆமா, அங்க ஸ்பேஸ் ரெக்கார்டிங் ஒண்ணு எல்லாம் கிழிச்சா அப்படியே எல்லாம் கீழே லேடிஸ் எல்லாம் 50 பேர் உட்கார்ந்து லிசன் பண்றாங்க விஜய் ஃபேன்ஸ் பேச. எங்க ஒரு 2 விஜய் ஃபேன் லேடிஸ் உட்கார்ந்து கேட்க சொல்லு. வாயை திறந்தாலே ஃபுல்லா ஆத்தா அப்பன ஃபுல்லா தான் புடிச்சு இழுத்து பேசுறீங்க. இதுக்கெல்லாம் முட்டு கொடுத்து பேசுறாப்புல ரஹீம்ன்ற ஒரு இவர் என்னன்னு பார்த்தோம்னா, எப்பா கபிலா எனக்கு மைக் கொடுக்குறேன், இது வரைக்கும் நீ நல்லா பேசுன ரைட்டு, ஆனா இது சரியில்லை. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு மாடரேட்டர் வந்து நிப்பாட்ட சொன்னா நிப்பாட்டணும், நீ பேசுனா பேசணும், சரியா? நடுவில் உள்ள புந்து கத்திட்டு இருந்தா கத்ததான் செய்வான். புரியுதா? ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்ன கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன்னா, அப்ப நான் கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லணும்ல. என்னத்துக்கு உட்காந்து 3 பேரும் கொய்யன் கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்ட காக்கான்னு கத்திட்டு இருந்தா அப்புறம் எப்படி பேசுறது? Let me finish this and go. இதுவரை பிரில்லியண்டா ஹேண்டில் பண்ணீங்க. நான் என்ன சொல்றேன், உங்க டெசிபல் வந்து தோனியே 127 தான், உங்க டெசிபல் 130 ஆயிரும் போல இருக்கு. அந்த கிரவுண்ட்ல தோனியை விட பெரிய ஆளா இருப்ப போல இருக்கு. நான் என்ன சொல்றேன், கத்த ஆரம்பிச்சது இன்னொன்னு இடத்துல. நான் என்ன சொல்றேன் கபிலன், அதுக்கு அது அடிஷனல் கொஸ்டின் இருக்கு. இப்ப நான் வரல, இந்த குரூப் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்காது. மை பாயிண்ட் இஸ்